சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் கூட ஆண்டவருடைய வார்த்தையின் வேளையிலே உங்கள் யாவரையும் தொலைக்காட்சியிலே பார்க்கிற உங்களையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள், திருச்சபையின் அனைத்து நலத்திட்டங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள் என்பதில் நான் எந்த சூழ்நிலையிலும் சந்தேகப்பட மாட்டேன். ஜெபிக்கிறது மாத்திரமல்லாமல் கொடுக்கவும் செய்கிற அநேகரை திருச்சபையிலும் வெளியிலே தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களை குறித்து முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக அரசு அங்கீகாரத்தோடு முற்றிலும் பார்வையற்ற எண்ணெய் கொண்டு செய்யப்படுகிறது என்பதை மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த போது 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரத்தை கொடுத்தார். எல்லா பேருமே என்கிட்ட இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்த்து, விலைவாசி உயர்வை பார்த்து, தேசங்களில் நடைபெறுகிற அழிவுகளை பார்த்து ஒரு பெரிய இமேஜினேஷனோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி 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 இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் நடக்கலையே, இனிமே எனக்கு என்ன நடந்துட போகுதுன்னு. இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர், உங்களுக்கு ஒரு தைரியத்தின் நம்பிக்கையும் ஒரு அழகான வார்த்தையும் உங்களுக்கு சொல்கிறார். அந்த வார்த்தையை சொல்லி நாம ஜெபிக்க போறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா அந்த வார்த்தையை? 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார், உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமானவைகள், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலைகள் உங்க குடும்பத்திலையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலை செய்யற ஸ்தலங்களிலும் உலகத்திலும் பார்க்கும்போது, ஐயோ இது எப்படிங்க எனக்கு ஆகும், இது எப்படிங்க எனக்கு கிடைக்கும், இது முடிஞ்சு போச்சு, இது எப்படி நடக்கும், இது நான் இதுக்கெல்லாம் தகுதியா? ஆனா ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவருடைய மனுஷன் சொல்கிறான், இது ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் விசுவாசித்தால் எந்த காரியமும் அவருக்கு அற்பமான காரியம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட சொன்னாங்க, எப்படி நடத்துவார், இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன முடியும், என்ன ஆகும், 2 மாசம் வெளியில சுத்துவாரு, 3 மாசம் வெளியில சுத்துவாரு. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சுங்க இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு? ஆண்டவருக்கு பெரிய பெரிய காரியத்தை செய்ய வைக்கிறதெல்லாம் அற்பமான விஷயம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், எதை இழந்து போய் எதை எதிர்பார்த்து கொண்டு எது என்னால் முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த நினைச்சுக்கிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் என் ஆண்டவரால் கூடும். என் ஆண்டவருக்கு அற்பமான காரியம். அவர் மனுஷனை போல சொல்லிட்டு செய்யாம இருக்கிற தெய்வம் அல்ல, அது சொல்லவும் செய்யவும் வல்லமையுள்ளவர். அவர் மாத்திரம்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க சாட்சியா நான் கேட்டுட்டு இருக்கிறேன், பிரசங்கத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், சபையில உட்கார்ந்துருக்கேன். நானும் ஒரு நாள் சாட்சின்னு சொல்லுங்க. முடியாத விஷயங்களை கர்த்தர் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, ஆமென், சிம்பிளா அழகா எளிய முறையில லகுவான சூழ்நிலைகளை உங்க குடும்பத்துல முடிச்சு கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க தெரிஞ்சா புரிஞ்சா நல்லா கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, எதுக்கு இந்த காரியத்தை எலிசா என்கிற மனுஷன் சொன்னாரு தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? 3 ராஜாக்கள் சேர்ந்து மோவாபியர் இடத்துல யுத்தம் பண்றதுக்கு கிளம்பி வராங்க. அப்ப கிளம்பி வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஆடு மாடுகளுக்கும். சரி, வசனத்தின் அடிப்படையிலே சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும்ல. 10வது வசனத்தை வாசி மக்களே, 10வது வசனத்தை வாசிங்க.
அதே அதிகாரம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ இந்த மூன்று ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்க வரவழைத்தாரே என்றான். இன்னைக்கு நீங்களும் கூட எத்தனையோ விஷயத்துல ஐயோ இந்த காரியம் எனக்கு நடக்குமா, ஐயோ என் பிள்ளைக்கு திருமணம் முடியுமா, ஐயோ என் பிள்ளை திரும்ப போய் வீட்டுக்காரரோட சேர்வாளா, ஐயோ என் பிள்ளைக்கு குழந்தை நிக்காம அபாஷன் ஆகிக்கிட்டே இருக்கே. ஆனா இப்ப சொல்லுங்களேன், இது அற்பமான காரியம், என் தேவனால் செய்ய முடியும்னு சொல்லுங்க. அவர்கள் பயம் மாறினது, அவர்களுக்கு வார்த்தை நிறைவேறினதுன்னா, இந்த சபை வார்த்தையால நடக்குதுன்னா, வார்த்தையால போஷிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாசிமா, தொடர்ந்து வசனத்தை வாசிங்கம்மா, அப்பதான் புரியும். அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். ஆமென். அந்த மறுமொழியை போல இப்பவும் எனக்காக தான் இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது அப்படிங்கிறத விசுவாசித்தீங்கன்னா, பயந்திருந்தது தண்ணி இல்லாம மிருக ஜீவன்களும் அவர்களும் மாண்டு போவாங்க. அந்த இளைப்பாரி இருக்கிற நேரத்துல ஹல்லேலூயா மோவாபியர் வந்து இவர்களை மேற்கொண்டுருவான்னு பயந்து போனவன்ட்ட பதில் 17வது வசனத்துல இப்படி வருது. அந்த பதில் இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் உங்க வாழ்க்கையில மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன வந்துச்சு? 17, 18 இப்ப சேர்த்து வாசிங்க, புரியும் பாருங்க வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு ஆமென் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதற்குண்டான முகாந்திரமே இல்லாத இடத்துலதான் இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமானதுன்னு, ஐயோ இந்த ராஜாக்கள் சாக போறாங்களேன்னு சொன்ன மனுஷங்கிட்ட பேசப்பட்ட வார்த்தை இப்பவும் சொல்றேன். காற்றும் இல்லாத இடத்துல, மழையும் இல்லாத இடத்துல வாய்க்கால்களை உண்டு பண்ணின தேவன் அற்பமா அவருக்கு செய்ய முடியும்னா, இந்த ஊழியத்துல இப்பவும் மறுமொழியா எனக்கு நினைப்பூட்டப்பட்டிருக்கிற வார்த்தை, நான் படித்த வார்த்தையா இருந்தாலும் பயப்படாம எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் இல்ல, பிரச்சனைகளை மாற்றுகிற பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்ல போறேன். என் வாய்க்கால்களும் நிரம்புன்னு சொல்லுங்க. உங்க வீட்டில் வறண்டு கிடக்கிற, உங்க வீட்டில் கட்டப்பட்டிருக்கிற, உங்க வீட்டில் பூட்டப்பட்டிருக்கிற எல்லா காரியத்திலும் என் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பது அவருக்கு 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 அற்பமானவைகள். கரங்களை தட்டுங்க. என்ன நடக்குது மக்களே? 20வது வசனத்தை வாசிமா. 20வது வசனத்தை வாசிங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில். இப்போ நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க சார்? தேவனுடைய சமூகத்துல பலி செலுத்தி அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. அன்னைக்கு எப்படி எலிசாவை தேடி போனாங்களோ அதே போல இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியாவிலும் இந்த மோசஸ் மாரியப்பங்கிட்டையும் ஆண்டவர் எதையாவது ஒன்றை போடுவார்னு வந்திருக்கிறீங்க. போடுவார், நடக்கும், எனக்கும் செய்வார்னு விசுவாசித்தீங்கன்னா என்ன நடக்குது? அங்க பலியிடும் போது வாசிங்க. தண்ணீர் ஏதும் தேச வழியாய் வந்ததினால் ஆமென் 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 தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. உங்க குடும்பத்துல இழந்து போயிருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் நிரம்ப பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க அவர்கிட்ட என் தேவனால செய்யக்கூடாத, நிறைவேற்றக்கூடாத எந்த காரியமும் இல்ல, எனக்கு பார்வையில் பெருசு, என் தேவனுடைய பார்வையில் அது அற்பமானவைகள் சொன்னீங்கன்னா, ஐயோ ஒண்ணுமில்லையே, ஐயோ முடியலையே, ஐயோ இதை மீண்டு வர முடியலையே நினைக்கிற எந்த காரியமா இருந்தாலும் மாறும். இல்ல இல்ல, என் பிரச்சனை மோசஸ் பிரஸ்டருக்கு தெரியாது, என் பிரச்சனை இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நான் என்ன வெளியிலையா காட்ட போறேன் அப்படின்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா என்னால இல்ல, யாராலையும் உங்களை விடுதலையாக்க முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அவர்களுக்கு மறுமொழி சொல்லப்பட்டது, எனக்கும் மறுமொழின்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்கு நிறைவேறினது. இன்றைக்கு சொல்றேன், இன்றளவும் இந்த ஊழியத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிற கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
நம்முடைய பார்வையில் எல்லாமே பெருசாக தாங்க தெரியும், எல்லாமே பெருசாக தான் தெரியும். ஒரு சின்ன காரியத்தில் அதுலேயும் நம்ம சில பேர் என்ன சொல்லிக்கிறோம், நம்ம ரொம்ப பலகீனமான ஆண்கள், பலகீனமான பெண்கள். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறது புதிய பலன் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளணும். அவருடைய பார்வையில் எதுவும் அவருக்கு அற்பமான காரியம் என்பதும் செய்யக்கூடாதவைகள் ஒன்றும் இல்லை என்பதையும் நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போதான் எலிசா ஃபீல்டுக்கே வர்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஃபீல்டுக்கே வர்றாருன்னா என்ன அர்த்தம், ஊழியத்துக்கே உள்ள என்ட்ரு ஆகிறாரு. அல்லேலூயா. ஏன்னா 2வது அதிகாரத்தில் தானே எலியா என்ன செய்கிறாரு, கர்த்தருக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எடுத்துக்கொண்டவனே என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமாக இருந்தவரேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அழுது கதறாரு. ஆனாலும் அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டதன்படி என்னை எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை கண்டால் அந்த ரட்சிப்பின் அந்த சால்வையை நீ எடுத்தேன்னா அந்த சால்வையில் உனக்கு என்ன செய்யும், அற்புதம் நடக்கும்னு சொல்றாரு. இந்த முதல் அற்புதமே தண்ணியை வச்சு தான் நடக்குது. என்ன நடக்குது பார்த்துருவோமே. அதுவும் சாதாரணமான இடத்துல இல்லைங்க, சாதாரணமான இடத்துல இல்லை. அந்த இடத்தை பத்தி ஒரு சாட்சி இருக்கு பாருங்க. வாசி மக்களே, 19வது வசனம், 2 அதிகாரம், 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் சூழ்நிலைகளை காரணம் காட்டிட்டு இருக்கிறீங்க. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு அற்பமா செய்யக்கூடிய, பெரிய காரியமா செய்யக்கூடிய தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிறத மட்டும் மனசுல வச்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு லேசா மாறிடும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 19வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றாங்க? பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷன் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவர், இதோ என் ஆண்டவர் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, காண்கிறபடி குடியிருப்புக்கு நல்ல வசதியான பட்டணம் தான். ஆனா தண்ணீருக்கோ கெட்டது, தண்ணீருக்கோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். நிலமோ பாலா போன நிலம். நம்ம ஊர்ல கூட சொல்லுவோம்ல, இந்த பூமி பாலான பூமியா, வானம் பார்த்த பூமியா, எப்பமாச்சும் ஒருக்க மழை வரும், அப்பதான் என்ன செய்யும், விளையும். ஆனா நான் இந்த வருஷம் சொல்லுங்களேன், எத்தனையோ எல்லினோ கூட அறிகுறி சொல்லியிருக்கலாம். ஆனா இதையும் கூட என் ஆண்டவர் மாற்றக்கூடும், என் ஆண்டவர் இரக்கம் செய்யக்கூடும் என்று நான் விசுவாசித்து ஜெபிக்கும் போது அவருடைய பார்வையில அற்பமானதுன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் அதையும் கூட மாற்றி அந்த வெக்கையான அசௌகரியமான காலங்களில் கூட என் திருச்சபையில் உட்கார்ந்திருக்கிற, இதை தொலைக்காட்சியில பார்க்கிற நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். புரிந்தால் நல்ல கையை தட்டுங்க. அன்னைக்கு அதை சொல்றேன், இந்த நிலம் பால் நிலமியா, இந்த நிலம் பால் நிலம், குடியிருப்புக்கு வேணா சரியா இருக்கும். ஆனா தண்ணீர் என்னது, கெட்ட தண்ணீர், குடிக்க உதவாத தண்ணீர். என்ன நடக்குது கொஞ்சம் வாசிமா. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள். ஏற்கனவே தண்ணி கெட்டு போய் கிடக்கு, ஏற்கனவே நிலம் பாலா போய் கிடக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த தண்ணியில, அந்த தோண்டியில உப்பு போடு. என் தேவன் எப்படிப்பட்ட கிரேட் பாருங்களேன். இதுதாங்க ஆண்டவருடைய வார்த்தை. எந்த காரியத்தை கொண்டும் எதையும் செய்வது அவருக்கு லேசான காரியம். அதனாலதான் இந்த குப்பையை, இந்த அர்ப்பணை, இந்த நீஷனை கூட, இந்த பாவிய கூட, இந்த துரோகின்னு சொன்னவங்களை கூட ஊழியக்காரன்னு சொல்ல வச்சிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தோண்டியிலே உப்பை போடுங்கள் என்றார். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் என்றான். இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அப்புறம் என்ன நடந்துச்சுமா? அந்த ஒரு வார்த்தையை வாசிக்கிற மக்களே, எலிசா சொன்ன வார்த்தையின்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. கரங்களை தட்டி சொல்லுங்க, அந்த எலிசா சொன்னதை அப்படியே கர்த்தர் செய்தார்னா இன்னைக்கு நான் விசுவாசிக்கும் போது நான் கேட்கிற காரியங்களும் அவருடைய பார்வைக்கு அற்பமானது. நல்ல தண்ணீரை உப்பை கொண்டு நல்ல தண்ணீராய் மாற்றக்கூடிய என் தேவன் ராஜாதி ராஜன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எனக்கு முன்பதாக எந்த மனுஷன் எழுப்புகிற பிரச்சனை
பிரச்சனையா இருக்கட்டும், எந்த குடும்பத்தால் ஏற்படுகிற பிரச்சனையா இருக்கட்டும், எந்த அதிகாரிகள் ஏற்படுத்துகிற பிரச்சனையா இருக்கட்டும், கெட்டவன் நினைச்ச கெட்ட காரியம் நினைச்ச அந்த காரியத்தை கொண்டு என் தேவன் நல்ல காரியமா அந்த நிலத்தை உருவாக்கினவர், அந்த இடத்துல நல்ல தண்ணீர் உருவாக்கினவர், அந்த இடத்தில் இன்னொரு வரைக்கும் ஆரோக்கியம் இருந்தது என்றால் என் குடும்பத்தில் இனிமேல் ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷத்தை நான் பாப்பேன்னு சொல்லுங்க. உங்க பார்வைக்கு முடியாது சார், உங்க பார்வைக்கு உங்க வியாதி பெருசு சார், உங்க பார்வைக்கு உங்க கடன் பெருசு சார், உங்க பார்வைக்கு உங்க பிள்ளை பிரச்சனை பெருசு சார். ஆனா என் ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா, என் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, அந்த எலிசா கிட்ட முறையிட்டதை போல ஒரு தீர்க்கதரிசிக்கே அவ்வளவு வல்லமை கொடுத்துட்டாருன்னா, டைரக்டா நீங்க அவரிடத்துல முறையிடும் போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை என் தேவனால ஆமென் ஆமென் நினைச்சு பார்க்கவே முடியல, அப்படி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு சாட்சி சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எப்பவுமே மோசஸ் மாரியப்பன் அவரை பத்தி, அவர் ஊழியத்தை பத்தி கொஞ்சம் பெருமை அடிச்சுக்குவாரு அப்படின்னு நினைப்பீங்கல்ல. அடிச்சா கூட பரவாயில்ல, எனக்கு கர்த்தருடைய விஷயத்துல பெருமை அடிக்கலாமே. நான் என்ன குறித்து பெருமை பாராட்டல, என் ஆண்டவர் செய்ததை குறித்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஊழியம். என் மகள் அபிஷாவை நாங்கள் மருத்துவம் படிக்க வைக்க ஆசைப்படும் போது நானும் எங்கள் லைலாவும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தோம். நல்லா கவனிங்க, ஏறக்குறைய 40 லட்சம் ரூபாய் என்னை பொறுத்தளவுக்கு பெரிய காரியமா இருக்கிறத தேவ பார்வையில அற்பமானதா மாத்தி முடிக்க வச்சிருக்காரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உட்காந்து பைபிள் படிக்கிற பாப்பா கூட பாருங்க, ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய். என்னுடைய பார்வையில் 1 லட்சம் ரூபாங்கிறது பெரிய காரியம். ஆனா என் தேவனுடைய பார்வையில் அந்த மகளையும் கூட பிஇ முடிச்சு இன்னைக்கு எம்இக்கு 55,000 ரூபாய் கட்ட வச்சிருக்காரு. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம பார்வையில் நம்ம பிரச்சனை பெருசு. நான் சொல்றேன் பாத்தீங்களா, இந்த நிலம் ஒண்ணுத்துக்குமே உதவாத நிலம். இங்க இருக்கிற தண்ணீர் என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. ஆனா அந்த மனுஷன் உப்பு நல்ல காரியத்தை போடல, கொஞ்சம் போல சீனி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லல, கொஞ்சம் போல தேன் எடுத்து ஊத்துன்னு சொல்லல. அல்லேலூயா. நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நல்ல சந்தோஷமா இருந்தா புரிஞ்சா கொஞ்சம் கையை தட்டுங்க. இல்லைங்க எனக்கு இது விளங்கலங்க, எனக்கா நடக்க போகுதுன்னா கையை தட்ட வேணாங்க. அல்லேலூயா. உப்பை போட்டு அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சொல்லுங்க, என் காரியத்திலையும் என் ஆண்டவர் ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லி எதை யார் சொன்னாங்களோ அதை வச்சு அவருடைய பார்வைக்கு அற்பமாக இருக்கும், என்னுடைய பார்வைக்கு பெரிதாக இருக்கிறத லேசா நான் சாட்சியா துதிக்கும்படி, ஜெபிக்கும்படி, ருசிக்கும்படி, அனுபவிக்கும்படி மாற்ற போகிறார்னு சொல்லுங்க. எந்த காரியமா இருந்தாலும் சரி என் தேவன் உங்களுக்கு மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படிதாங்க எந்த காரியத்தையுமே, ஐயோ இது எப்படி இவ்வளவு பெரிய காரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய தேவைகள் இருக்கு, இவ்வளவு பெரிய காரியம். இந்த சர்ச்சை தொடங்கும் போது கூட 1 ரூபா கையில வச்சுட்டு தொடங்கல, வெறும் லெட்ரு, வெறும் ஒப்பந்தம் அடிச்சுக்கிட்டு தம்பி பிரபாகரனை கூப்பிட்டு மாடியில் நின்று கண்ணீரோடு ஜெபித்து சொன்னேன். நிச்சயமா குறித்த காலத்தில் இந்த அக்ரிமெண்ட் முடிகிறதுக்குள்ள 1 ரூபா கூட இல்லாம, குறைவு இல்லாம வெளியே போவீங்க தம்பின்னு சொன்னேன். அதே போல அந்த மகனை அனுப்ப, அந்த தம்பியை அனுப்ப கர்த்தர் உங்களை போன்ற அநேகரை கொண்டு எழுப்பி கொடுத்தாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பார்வைக்கு பெருசு, நம்முடைய பார்வைக்கு ஐயோ இது எப்படி நடக்கும், ஐயோ இது எப்படி நடக்கும், செத்து போவாங்களே, ஐயோ இந்த இடம் சரியில்லையே, ஐயோ என் குடும்பத்துக்கு இப்படி இருக்கு, ஐயோ என் பிள்ளைக்கு பல வருஷம் ஆச்சு, என் மருமகனுக்கு பல வருஷம் ஆச்சு, என் பேர பிள்ளைக்கு பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு சொல்லுங்க, இல்லை இல்லை இல்லை. தேவனிடத்துல நான் கேட்கும்போது அந்த தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சு. இந்த தேவ மனுஷன் சொன்னதெல்லாம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. நானும் சொல்ல சொல்ல நானும் அவருடைய பிள்ளையா இருந்தா என் தேவன் எனக்கு முன்னாடி எவ்வளவு பெருசா இருந்தாலும் சிறுசாய் மாற்ற, கடுகளவு விசுவாசம் வைத்திருந்தாலும் மலையை பார்த்து பெய்ந்து போகும்னு சொல்லார்ல, அதே போல நான் சின்னதா ஒரு விசுவாசத்தோடு கேட்க போறேன். என் குடும்பத்துல பெரிய பெரிய காரியமெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. நிறுத்தி வச்சிருந்தது, தொடங்க முடியாம இருக்கிறது, பாதியிலே விட்டது, இழந்து போனது, திரும்ப வந்த நோய் திரும்பவும் கர்த்தரால் எடுத்து போடப்பட போகிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இன்னைக்கு எலிசாவின் சில காரியங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு வச்சுட்டு ஜெபிக்க போறேன். அதே 2 ராஜாக்களின் புத்தகத்தை 4வது அதிகாரத்தை 2வது வசனத்தை பாருங்க. ஒரு நல்ல சம்பவம். பாடும்போதெல்லாம் நல்லா பாடிக்கிறோம், எல்லா பேருக்குமே பாடும்போதெல்லாம் நல்லா பாடிக்குவோம். ஆனா நமக்கு இது நடக்கும்னு மட்டும் நமக்கு என்ன செய்யல, விசுவாசம் இல்லை. ஆனா நான் சொல்றேன், இல்லை இல்லை எனக்கும் நடக்கும்,
எனக்கும் தேவனுடைய பார்வையில் இது அற்பமான காரியம்னு சொல்லி பாருங்க, மாறும். 2வது வசனத்தை வாசிமா. 4:2 வாசிங்கம்மா. 4:2 வாசிங்க. நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். ஆமென். நீங்க நினைக்கலாம், என்கிட்ட இவ்வளவு தானியம் இருக்கு, அந்த பிசினஸ் நான் எப்படி செய்ய முடியும்? அந்த வீட்டை நான் எப்படி வாங்க முடியும்? அந்த வீட்டுக்கு நான் எப்படி ஒத்திக்கி போக முடியும்? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பாருங்களேன், உன்னிடத்துல என்ன இருக்குன்னு கேட்டு அதை கொண்டே நீங்க விசுவாசித்தா அவருக்கு செய்வது அற்பமான காரியம், லேசான காரியம். நல்லா கையை தட்டுங்க, வாசித்துருங்க வசனத்தை. அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால். ஒரு குடம் எப்படிங்க ஒரு 20 லிட்டர் பிடிக்கணுமா? அப்படியா இருந்திருக்கும்? கிடையாது. ஒரு சின்ன ஜாடி தான் இருந்திருக்கும். அந்த ஜாடியை தான் மண் குடம் அந்த காலத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அது கொஞ்சம் பெருசா கூட இருந்திருக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு குடத்தை வச்சு ஒரு அற்புதம் செய்ய முடியுமா? கொஞ்சம் போல எண்ணெயை வச்சு அற்புதம் செய்ய முடியுமா? நான் சொல்றேன், முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு எதுவுமே முடியாது. இல்லை இல்லை, தேவனுக்கு அற்பமான காரியம் சொன்னா உப்பு தண்ணிய உப்பை போட்டு நல்ல தண்ணீரா மாற்றின தேவன் நமக்கு ஒன்றுமே இல்லாத இடத்துல வாய்க்கால்களை வெட்டுவீர்கள்னு சொன்னது மட்டும் இல்ல, ஏராளமான தண்ணீர் ஏதோ மொழியா பள்ளத்தாக்கில் கடந்து வந்தது போல வரும்னு சொன்னா அன்னைக்கு நடந்துச்சு பாருங்க, உங்களுக்கு நடக்கும். வாசிங்க அந்த வசனத்தை, தெரிஞ்ச வசனத்தை. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறுபாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்கள் அவர்களிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகனை ஒருவனை நோக்கி, வேறொரு பாத்திரம் வாங்கிட்டு வா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலைமை உங்க குடும்பத்துக்கு வரப்போகுது. எனக்கு நிறைய இருக்கு, இனி ஏதாவது நான் செய்யலாமா, இனி யாருக்காவது கொடுக்கலாமான்னு உயர்த்துகிற காரியத்தை கர்த்தர் உங்க குடும்பத்தில் வைக்க போறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவளுக்கு என்ன வந்துச்சு, அவளுக்கு தேவையானது, அவளுடைய ஜீவனத்தின் முழு தேவைக்கும் ஒரு குடம் எண்ணெய் பெருகும்படி, வழிந்தோடும்படி, நிரப்பப்படும்படி என் தேவன் ஆசீர்வதித்தார் என்றால், இன்னைக்கும் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறத கொண்டு என் தேவன் செய்வது, என்னை ஆசீர்வதிப்பது, என்னை நடத்துவது அற்ப காரியம்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்த போறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமா பிரதர், நிச்சயமா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாம் தெரியும், முதிர் வயதுல சாராமா ஒரு காரியம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் கிழவி, பெண்களுக்குள்ள வழிபாடுகள் அல்லேலூயா எனக்கு நின்னு போச்சுன்னு சொன்னாங்க. அந்த சாரா அம்மாவை ஒரு பால் கொடுக்கிற ஸ்ரீயாய் என் தேவனால முதிர் வயதுல மாற்ற முடியும்னா எதையும் மாற்றி அமைப்பது அவருக்கு அற்பமான காரியம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க அற்பமான நிலைகள் எல்லாம் அவர் கரத்துல மாற்றி, அவர் கரத்துல விட்டுட்டு ஏன் அற்பமான நிலைகளை அவர் உயர்த்தி வைப்பது அவருக்கு அற்பமான காரியம். ஹல்லேலூயா. சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அன்னைக்கு சொன்னா இல்ல, மீந்து இருக்கிறத கொண்டு உன் ஜீவனத்தை பண்ணுன்னு சொன்னது போல மிச்சமா வச்சு பஞ்சத்துல இருந்த நீங்க, வறுமையில இருந்த நினைங்க, தரித்திரத்துல இருந்த நீங்க என் தேவனால் செய்ய முடியும்னு சொல்லும் போது தேவனுடைய ஐஸ்வர்யத்தினாலும் கனத்தினாலும் பெருக போகிறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாவரும் எழும்பி நிற்போம். உங்க வியாதியை பார்த்து ஒன்றுமில்லை, இது பெரிய காரியம், இது பெரிய வியாதி, ஒன்னாலையெல்லாம் செலவழிச்சு மீண்டு வர முடியாதுன்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு உங்கள் வியாதியை பரிகாரியாகிய கர்த்தர் தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். எனக்கு சுகம் வருகிறது, எனக்கு அமைதி வருது, என் வேதனை மாறப்போகுதுன்னு சொல்லுங்க. கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னாக எழும்பி இருக்கிற பிரச்சனை உங்க பார்வையில பெருசா இருக்கும். கடனா வாங்கினது, வட்டிக்கு வாங்கினது பெரிய காரியம், அடமானமா வச்சிருக்கு, இனிமேலாம் இதை திருப்புறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா
ஒரு கொப்பை உயர்த்தி ஒரு கொப்பை போட்ட பிறகு ஒரு இரும்பு கோடாரி மேலே மிதந்து வந்து அவன் கைகளை நீட்டி எடுத்தான் என்றால், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற காரியங்களில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறி கைகளை நீட்டி திரும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தொழில் செய்கிற நிலைமை, குடும்பம் வாழ்கிற நிலைமை, உங்கள் பிள்ளைகள் வாழ்கிற நிலைமை, உங்கள் பேர பிள்ளைகள் வாழ்கிற நிலைமையை கர்த்தரால் உண்டு பண்ண முடியும். நீங்க விசுவாசிச்சா சொல்லுங்க, என் தேவனுடைய பார்வையிலே எல்லாமே லேசானது, என் தேவனுக்கு எல்லாமே அற்பமானதுன்னு சொல்லுங்க. முதிர் வயதிலே செத்து போயிருக்கு என்று அவங்க வாயாலே அறிக்கை கொடுத்த சாராள் பிள்ளைக்கு பால் கொடுக்கலவளாய் மாறினாள் என்றால் என்னையும் மாற்றக்கூடும், என் தேவனால் முடியும் என்று சொல்லுங்க. இந்த 2 கண்ணு தெரியாதவனை கொண்டு இத்தனை காரியத்தை உங்களை பார்க்க வைக்கிறாரே யூடியூப் சேனலிலே, தொலைக்காட்சி சபையிலே, உங்களாலும் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக ஓ ரிபா ஷதலபா என் தேவனாலே செய்ய முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த தீர்க்கதரிசியிடத்தில் தேடி போனதை போல உம்முடைய ஊழியத்தை தேடி, உம்முடைய ஆலயத்தை தேடி உம்மிடத்தில் வந்து என் வாழ்க்கையை சரண்டர் பண்ணுவேன், எனக்கு இருக்கிற பிரச்சனையை சரிப்படுத்துங்க உங்களிடத்தில் கேட்பேன். என் வியாதியை நீங்க மாத்துங்கன்னு கேட்பேன், என் கடன் பாரத்துக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்பேன், என் வேலையில நீங்க இன்டர்வியூல எனக்கு துணை செய்யுங்கன்னு கேட்பேன், என் அரசாங்க வேலையில லஞ்சம் கட்ட முடியாது எனக்கு வாய்க்க பண்ணுங்கன்னு கேட்பேன், எனக்கு வராத ப்ரமோஷனுக்கு அதிகாரிக கிட்ட போய் மாசம் கை நீட்டி நிக்க மாட்டேன், நீங்க பரிந்து பேசுங்கன்னு கேட்பேன். உங்களுக்கு அது அற்பமான காரியம். என்ன நல்ல இடத்துல நல்ல தண்ணீரை குடிக்க வைப்பீங்கன்னு சொல்லுங்க. ஓ கர்த்தர் அப்படியே உங்க குடும்பத்துக்கு ஆமென் எண்ணெயை கொண்டு ஆசீர்வதித்த தேவன், இருந்ததை கொண்டு ஆசீர்வதித்த தேவன், சாக போகிறேன் என்று பயந்து கொண்டிருந்த காரியத்திலே விடுதலை கொடுத்த தேவன், இன்னைக்கு உங்க பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது. கரங்களை தட்டி ஆமென். மாறும். நம்பிக்கையோட காத்திருக்கிறேன், நம்பிக்கையோட நான் பார்க்கிறேன், நம்பிக்கையோட விசுவாசிக்கிறேன். இவரை நடத்துற ஆண்டவர், இவரை கொண்டு செய்கிற ஆண்டவர், எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு செய்திருக்கிற ஆண்டவர், இன்னைக்கும் எலியாவின் தேவன், எலிசா தேவன் சொல்லி நான் கடந்து போக மாட்டேன், நானும் பெற்றுக்கொள்வேன் சொல்லுங்க. நீங்க நிக்கிறவங்க பார்க்கிறவங்க ஒவ்வொருவரும் எந்தெந்த காரியத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், எந்தெந்த காரியத்தில் முடித்து விட வேண்டும், எந்தெந்த காரியத்தை தொடங்க வேண்டும், எந்தெந்த காரியத்தில் மீதம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, நான் சொல்றேன் அநேக குடும்பங்களுக்கு கர்த்தர் இப்போதே செயல்பட தொடங்கி விட்டார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் ஆமென் ரிசீவ் பண்றவங்க நல்ல கைகளை தட்டி, எனக்கு நடக்க போகுது, என் பிள்ளைக்கு நடக்க போகுது, என் குடும்பத்துக்கு நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. அவர் செவி கேட்கிற செவி, அவர் கரங்கள் ஆசீர்வதிக்கிற கரங்கள், அவர் கண்கள் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நோக்கமாயிருக்கிற கண்கள், அப்படியே இந்த ஆலயத்தில் நிற்கிற உங்களையும் தொலைக்காட்சியில் பார்க்கிற உங்களையும் கூட ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுதும் நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிற ஊழியங்களுக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தால், ஏவுதலை கொடுத்தால், கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல, ஒரு நாள் எங்கள் ஆலயத்தை வந்து பாருங்கள். அந்த பிள்ளைகளுக்காக, உணவுக்காக, உடைகளுக்காக நீங்களும் கூட உதவுகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க எப்பொழுதும் கூட நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல கடவுளே, இது தேவனுடைய பார்வையில அற்பமானது என்று சொன்ன வார்த்தை அப்படியே உறுதிப்பட்டு, அவர்கள் பயந்திருந்த எல்லா பயத்திற்கும் அவர்களை நீங்களாக்கி பலி செலுத்துகிற காலை வேளையில ஏதோ பள்ளத்தாக்கில் இருந்து வாய்க்கால் இல்லாத இடத்துல, ஆமென், காற்றை காணாத இடத்துல, மழையை காணாத இடத்துல உம்முடைய அற்புதங்கள் கடந்து வந்து நீரை பார்த்தார்கள், ருசித்தார்களே. அதே போல உம்முடைய பிள்ளைகள் என் குடும்பத்துக்கும், என் பிள்ளைகளுக்கும், என் தொழிலையும், என் கடன் பாரத்திலையும், என் ஊழியத்திலும் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிற, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதுவரைக்கும் எங்களையும், எங்கள் ஊழியத்தையும், எங்கள் பிள்ளைகளையும் நடத்தின ஆண்டவர், என்னோடு எனக்கு உதவி செய்கிற பிள்ளைகளை நடத்தின ஆண்டவர், நீர் செய்தேர் என்ற சாட்சியை கேட்டு உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறபடி நான் இதுவரை நடத்தினேன். என்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிற, ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியே நடத்தி, நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருக்க நீர் கிருபை செய்யும். நீங்க மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மீதியான வேலைகளை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை
உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.